ஹாய், அனைவருக்கும் இன்னைக்கு காலை வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து இந்த சீமை இழந்த பழம் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து காயாக தான் சாப்பிட போகிறோம். அடுத்து வந்து பப்பாளி வந்து ஒரு 4 துண்டு வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவக்காய். இது வந்து நாட்டு கோவக்காய். இது ஏற்கனவே வந்து நம்ம வீடியோஸில் போட்டிருக்கோம். அது வந்து ஹைப்ரிட்டும் வாங்கிட்டு வந்திருப்போம். இது வந்து நாட்டு கோவக்காய் கிடச்சி வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும். இது வந்து கொடியில் விளையிறது. காட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தானாக விளைஞ்சிருக்கிறது வந்து விளைவிக்க வேண்டியதில்லை. இது வந்து உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்கள் சர்க்கரை வியாதி இருந்தால் சர்க்கரையை வந்து குறைக்கும். ப்ளஸ் செரிமான பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தால் அதை சரி பண்ணுவோம். இது கசப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் குடிக்கிறது சாப்பிட்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை வியாதிக்கு வந்து தினமும் வந்து கோவக்காய் ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் தினமும் குடிக்கிறது சிரமமாக தான் இருக்குது, இதுக்கு கசப்பு இருக்கிறதுனால. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் வந்து வறுவல் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோதுமை ரவை உப்புமா ப்ளஸ் அதுக்கு வந்து பண்ணைக்கீரை வந்து கடையில் பண்ணியிருக்கோம். இது அதுக்கு மட்டும் இல்லை, மதியத்துக்கு சேர்த்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய